உங்க தாத்தா கூட மிலிட்டரியா? உங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் எப்படி உங்க அப்பா பிறந்தாரு? என்னதில்ல அப்போ எங்கள் அப்பா பிறக்கிறப்போ. உங்க பாட்டியை விசாரிக்கணும் அப்போ. இது ಇಲ್ಲ 2-3 ಡ್ರೆಸ್ ಇಸ್ಕೊಳೋದು ಒಳ್ಳೇದಲ್ಲ. இன்னும் சார்ஜர் இருக்கா? இந்த போட சொல்லுங்க. இது லைஃபுக்கு சம்மந்தப்பட்டது. இதில் போய் பார்க்கிங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் வச்சுக்கின்னு அவங்க காசு பண்ணக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா புரிஞ்சிருக்கு இப்போ அவங்களுக்கு. guys, வெல்கம் டு அடிதடி என்டர்டெய்னர்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறமா vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி vlog எதை பற்றினா ஹாஸ்பிட்டல் vlog. நம்ம அண்ணாச்சிக்கு வந்து காலில் அடிபட்டுருக்கிறனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் நடக்கிற எல்லா ஃபன்னுமே நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நம்ம அடுத்து காரில் போகும்போது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பண்ணுற ஃபன் எல்லாமே, ஆமாம், நாங்கள் பண்ணுற என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டே டியூன். எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். சரி, அவுட்ஃபிட் சேஞ்ச் ஆகிட்டுக்குதுன்னு பார்ப்பீங்க. போய் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு துணி மேட்சிங் வந்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நாள் தான் குளிக்குவேன். 4 நாளைக்கு ஒரு தடவை போகணும். ஆனால் 4 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கும். இது அவுத்துட்டு பிறகு டெய்லி குளிக்கும். மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். இது எங்க இருக்குன்னா பெங்களூர் வர்த்தூர் ரோட்ல தான் இருக்கு மணிப்பால் ஹாஸ்பிட்டல். ஸோ வாரம் நம்ம போவோம். நாங்கள் வீடியோ எடுத்ததே இல்லை. இன்னைக்கு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு vlog பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வேறு vlog போட்டு. அதனால எனக்கு ஃபுல் வீடியோ எடுக்கலான்னு ஹாஸ்பிட்டல் vlog பிளான் பண்ணது. ஸோ நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஃபன் பண்ணுங்க. இப்போ அவனுக்கு வந்து அடிபட்டிருக்குன்னு நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். எப்படி அடிபட்டுச்சுன்னு வந்து அவனே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இப்போ எப்படி அடிபட்டுச்சுன்னா, காலையில 7 மணிக்கு வண்டியை எடுத்துன்னு, எங்க மாமா வண்டியை எடுத்துன்னு பெட்ரோல் போடலான்னு போனேன். பெட்ரோல் போட்டு அப்புறமா திருப்பியும் எங்கள் அப்பாவோட வேலை மேலே போகலான்னு போகும்போது நான் நினச்சிட்டேன் இப்போ டுவர்ட்ஸ் சிக்னல் இருக்குது. போகும்போது எனக்கு ஆப்போசிட்டாக தண்ணி லாரி வந்து நினச்சி, நானும் இப்படி போயின்னுக்கிறேன். தண்ணி லாரி இப்படி வந்து நிற்குது. இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் இவனை மாதிரி ஒருத்தன் ஸ்கூட்டியில் வந்து வந்து என் காலில் வச்சான். அவனோட சைட் ஃபுட்டர்ஸ் வந்து காலில் டச் ஆகி 2 எலும்பு வந்து இச்சுக்காயிடுச்சு. 2 எலும்புனா பின்ன என்ன வாரம் வருது. என்ன ஆயிக்குதுன்னே தெரியாம வரான். நான் வந்து இது எக்ஸ்ரே பார்த்தேன். ஜெராக்ஸ் பார்த்தியா? அது ஜெராக்ஸ் அடிக்கடி சொல்லினே இருக்கும். ஆனா நிர்மல் வந்து ஆனா அது கொஞ்சம் யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? ஜெராக்ஸ் சரியா வருது. எக்ஸ்ரே நான் பார்க்கும்போது அந்த டாக்டர் கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட்ல அப்போ வந்து 3 ஃபிராக்சர் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. 3 ஃபிராக்சர் ஆயிருக்குன்னாங்களா? சொன்னாங்களா? ஆமா. அவனுக்கும் இப்போ எனக்கு எப்படி டேமேஜ் ஆகிருதோ ஆப்போசிட் பர்சன் வந்து இச்சவனுக்கும் டேமேஜ் ஆகிடுது. 2 பேரும் ஒரே ஆம்புலன்ஸ்ல தான் ஏத்தின்னு போனாங்க. ஆமா, 2 பேரும் ஒரே ஆம்புலன்ஸ்ல ஏத்தின்னு போய் ஒரே வார்ட்ல அட்மிட் பண்ணல. எமர்ஜென்சி வார்ட்ல பக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க. அவருக்கு 2 காலுமே ஒடிஞ்சிருக்கு, இவருக்கு 1 கால் ஒடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாங்க. 2 நாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். 2 மாதம் பெட் ரெஸ்ட்டு. அந்த 2வது மாதம் பெட் ரெஸ்ட் ஆகும்போது தான் சரி இப்படி திருப்பியும் லாக்ஸ் வீடியோஸ் போட்டுனுக்கிறமே ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணினோம். அப்படிதான் என் காலம். ஸோ இன்னொரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஃபர்ஸ்ட் காரை வந்து வேலைக்கு பார்க்கிங் கிட்ட கொடுத்துட்டு மைக்கு அவங்க கேட்க சொல்லி வேலைக்கு பார்க்கிங் கிட்ட அவங்க கார் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கேமராமேனை கூட்டின்னு வந்துட்டு அவங்க உட்கார வச்சு vlog ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ லைன்ல இப்போ நர்ஸை பார்த்துனாங்க. நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. ட்ரிஃப்ட்லாம் அடிக்கிறதால நிர்மல் ஒரு பிரேக் டான்ஸ் கொடுக்க சொல்லிப்போம். இப்போ டான்ஸ் பண்ணு.
இங்க இருந்தே பண்ணிட்டு போ. நாங்கள் எதுக்கு இது சூஸ் பண்ணோன்னா எனக்குமே நாங்கள் எப்போவுமே நாங்கள் வருவோம் வீக்லி வருவோம். ஆனால் ஒருத்தனை கூட நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வ்ளாக் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எப்படியோ டெய்லி செக்அப் பண்ணினே இருக்கிறோம். டெய்லியா வரும் காசு நீயா தர டெய்லி வரும். டெய்லி இல்லை அதான் ஒரு டைம் கேப் ஆகிட்டு போட்டு ஒரு நாள் அப்படி வரும் இல்லையா. ஐடியா யோசிச்சாரு. ஹாஸ்பிட்டல் பிளாக் 3வது தடவை 4வது தடவை வரும்போதே யோசிச்சுட்டோம். ஆனா நீங்க வர மாட்டீங்க. ஆமா ராஜா பகவத் மாதிரி இருக்கா தலை சும்மா தரல. அதுக்கப்புறம் இவன் பாரு வகாடுறான், இவன் கால் இன்னும் ஒடியணும்னு சொல்லுவாங்க 4 பேர். அந்த மாதிரி மட்டும் யோசிச்சு இப்போ ஒண்ணுமே பண்ணல. சீக்கிரமா சரியாகணும்னு வேண்டுங்க. ஆமா நீயும் வேண்டு ஒரு 2 செகண்ட் அவனுக்கு வேண்டுவோம். ஆமாம் எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் வேண்டுங்கன்னு சொல்லிட்டேன். அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணாச்சி உள்ள அவரை ஒப்படைச்சிட்டாச்சு. இதுக்கப்புறம் டாக்டர்லாம் அவருக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருக்குது. அந்த 10 மினிட்ஸில் வெளியே சுற்றலாமேன்னு வந்திருக்கோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிராஃபிக் இது என்ன டிராஃபிக்கா? பெங்களூர்னாலே டிராஃபிக் தானடா. டேய் பசிக்குதுடா, ஏதாச்சும் வாங்கி கொடுறா. காசுலாம் வேண்டாம், சாப்பாடு மட்டும் வாங்கி கொடு. என்ன பண்றது சொல்லு. ஹாஸ்பிட்டல் அங்கே நம்ம உட்காந்துடலாமா? ஹாஸ்பிட்டலில் புதுசா ஒருத்தர் நம்மளுக்கு ₹1 போட மாட்டோம். அந்த செட்டப்போட போவோம், ஃபுல்லாக கிழிச்சிட்டு வா 2 பேரும் சண்டை போட்டுவோம். இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் ஆனியா இப்போ? இல்ல நான் தெரியல, அவன் காட்டிட்டாங்க. இல்ல 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 ஒரு ஐ சிக்னல் குடிக்கிறாரு கைஸ் கேமராமேனு. நாங்க எந்த ஹாஸ்பிட்டல்லயும் பார்த்ததே இல்ல. மீன்ஸ் வாக்கிங் கலா காசு வாங்குறாங்க. ஆனா இங்க மட்டும் செப்பரேட்டா ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். கான்ட்ராக்டா? ஆமா, அவங்க பார்த்தாக்கா அப்படிதான் தெரியுது. செப்பரேட் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, பார்க்கிங்க்குன்னு. அதான் இப்போ லைஃப் மேட்ரு மீன்ஸ் ரொம்ப சீரியஸ் சுச்சுவேஷன்ல வராங்க கார்ல. இது லைஃபுக்கு சம்மந்தப்பட்டது. இதுல போய் பார்க்கிங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் வச்சுக்கின்னு அவங்க காசு பண்ணக்கூடாது. அவ்வளோதானே சொல்ல வர. ஏன்னா புரிஞ்சிருக்கு இப்போ அவங்களுக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு சொல்ற இந்த மாதிரி யாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கிங்க்கு காசு கொடுக்காதீங்கன்னு சொல்றியா இல்ல கொஸ்டின் பண்ணுங்கன்னு கேக்குறேன். ஓகே, கொஸ்டின் பண்ணுங்க. ஓகே சொல்லு. சரி அப்படியே வாக்கிங்ல போலாம். வேற என்ன கேக்குறீங்க? ஆனா வெள்ளியன் மட்டும் நல்லா வச்சுக்கறாங்க. இரு அண்ணாச்சி தான் ஃபோன் பண்ணான். ஹலோ பாய் சொல்லுங்க பாய். முடிஞ்சா? இப்பதான் ஏதோ பையன் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நீ கெடுத்து விட்ட பத்தியா? சரி வா போலாம். 5 minutes later. அங்க போயிட்டு பிளாக் பண்ணிட்டு இருந்தோம். அங்க போறப்போ சார்ஜர் இருக்கா? இந்த போட சொல்லுங்க. இப்போ மெட்டீரியல்ஸ் வாங்கினோங்க, அந்த மெட்டீரியல்ஸ் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு ரீஃபண்ட் கேட்கணும். பேசுறான் பேமெண்ட் பண்ணிடுவா. ஒரு டூர் போலாம். ஹாஸ்பிட்டல் டூர். ஏறு வா, கேமரா லாக் பண்ணிட்டு ஏறலாம். வா டூரா வா. இது வேணா, இது டூர் போலாம். இங்க உக்காரு, இவன் இங்க உக்காட்டோம். நீ இந்த பக்கம் உட்காந்து நான் இப்படி தள்ளி அந்த எலக்ட்ரிக் இருக்கணும்டா. எல்லாரும் உட்காந்துட்டு அப்படியே போலாம். அவங்க தாத்தா பத்தி பேசுறேன். இப்போ அவங்க தாத்தா வந்து கார்கில் என்னது World War II இருந்தாங்க அவங்க தாத்தா. இவங்க ஃபேமிலி, நிர்மலா அவங்க ஃபேமிலியே ஃபுல்லா ஆர்மி ஃபேமிலி. ஆனா இவங்க விட்டு எங்க அப்பா தான் இருக்குடா மெடல் எல்லாம். என்ன மெடல்? வாருக்கு வந்து உங்க அப்பா கிட்ட தான் காட்டுறாங்க. எனக்கு நான் பாத்துக்கிறேன். உங்க தாத்தா சாவறதுக்கு முன்னாடி நீ பாத்தியா? எங்க அப்பாவே பாக்கலன்றாரு. எங்க அப்பாவோட தாத்தா வந்ததில்ல அப்போ, எங்க அப்பா பிறந்தப்போ. உங்க பாட்டியை விசாரிக்கணும். அப்போ அந்த மாதிரி இல்லடா. நீ அந்த மாதிரி சொல்லு. நீ தெளிவா சொல்லணும். எனக்கே இளைஞர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு வாங்க. இன்னும் அவங்க இன்னும் ஐட்டம்ஸ் தரல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிருக்கேன். கடைசியா ஒரு 8 இல்ல 7 வாரம் காலில் கட்டு போட்டு இன்னைக்கு தான் கட்டு ஓபன் பண்ணிருக்காங்க.
இன்னும் தெரில, இன்னைக்கு விளாக் எடுக்கிறதுனால டாக்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்களா இல்லை டைம் ஆயிடுச்சுன்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்களான்னு தெரில. அதாவது பாக்கெட் ஒர்க் தான் ஓப்பன் பண்ணி விட்டுது. ஆமாம், ஆனால் இன்னும் ஒரு வாரம் ஆயிடுச்சு பிறப்போம் திருப்பி வரணும். அவன் எதனா இப்போ கேட்டான் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு பாருங்க காய்ஸ். தலை, அவன் கேட்க மாட்டான் தலை. அவன் வந்து காரை ஞாபகம் வச்சுன்னு ஓகி ஓகின்னுவான், இல்லைன்னா அந்த பின்னாடி இது மாத்திரம் எழுதி விட. அப்புறம் பார்க்கலாம். எங்கண்ணா ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಓಕೆ ಅಣ್ಣ, ಊಟ ಆಯ್ತಾ ಅಣ್ಣ? ஓகே அண்ணா. இப்படித்தான் சொல்லி நீங்க வந்து இதுதான் காசு கட்டக்கூடாதானா அப்படின்னு ஒரு ஸ்டெப் நீங்க வந்து பார்க்கிங் காசு கட்டக்கூடாதுன்னா அவரை தெரிஞ்ச ஒரு மாதிரி ஆனா இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு நல்லா பேச போட்டீங்கன்னா சரி வாப்பா, நீ தான் போகலாம். எங்க பார்த்தாலும் டிராஃபிக் டிராஃபிக் டிராஃபிக். எங்க பார்த்தாலும் டிராஃபிக் 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 டிராஃபிக். அவன் வந்து எப்பவுமே சொசைட்டி சொசைட்டி சொசைட்டின்னு பேசுறான்னா சொசைட்டி இவனுக்கு அந்த அளவுக்கு ஏன்னா தடுதல் பண்ணல தல சொசைட்டி. ஆனா இவன் சொசைட்டிக்கு பண்ணணும்ட்டு இது பண்ண பாரு. சொசைட்டி நான் ஒன்னா கவர்மெண்ட் இல்லடா, ஜனங்களோட மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகணும்டா. என்ன சேஞ்ச் ஆகணும் சொல்லு, ஒரு 5 விஷயம் சேஞ்ச் ஆகணும். ஒரே விஷயம் சேஞ்ச் ஆச்சுனாலே போதும். அட்லீஸ்ட் கொஞ்சம் அதான் அந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லு. சிவிக் சென்ஸ் வந்துச்சுனாலே போதும். சரி, சிவிக் சென்ஸ்னா என்னன்னு சொல்லு. சிவிக் சென்ஸ்னா சிம்பிள், லைக் இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துக்குதுன்னா அத ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அது தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். யாருக்கும் தெரியாது. சரி, ஸ்கூல்ல நம்மளுக்கு தெரியும். அன்எஜுகேட்டட் அவங்க படிக்கவே இல்ல. அது அது இப்போ உங்களுக்கு எஜுகேட் பண்றது யார் வேலை? கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அதுக்குன்னு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு. ஆனா அவங்களே வாலண்டியரா போறது இல்ல. அவங்களே வந்துட்டு எஜுகேட் பண்ணணும் ஜனங்களுக்கு. ஒரு ஸ்கீம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தணும். ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றான். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. ஓகே காய்ஸ், vlog அவ்வளவுதான், இதோட முடிக்க போறோம். கேமரா ஆஃப் பண்ணோன்னா எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கேமரா ஆன்ல இருக்கிறப்போ நிர்மல் கூட இருந்து இவங்க ஷார்ப் கூட இருந்து அந்த ஃபோபியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு. ஆமா, அவன் கூட இருந்து அந்த ஃபோபியான்றான். அந்த ஃபோபியா எங்களுக்கு வந்துருச்சு. எனக்கு என்னாலையும் பேச முடியல. அண்ணாச்சி எப்பயும் பேசுவான், அவனும் எனக்கு பேசல. இவன் எப்பயுமே பேச மாட்டான். அவன் ஒன்னு ஆன் சொன்னான். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.